ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Rs.1000 சேனல். இன்றைக்கி டேட் பார்த்துடலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 2023. இப்போ இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான டேக்அவே இன்றைக்கி எத்தின்னு பார்த்துறேன். இன்றைக்கான டேக்அவே பார்த்தீங்கன்னா 3 டேக்அவே இருக்குங்க. 3 டேக்அவேஸ். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பற்றி, அதாவது ஏசி ட்ரெயின், அது ஏசி கோச்சஸ்க்கு இல்லையா, அதுக்கான ரேட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சென்னையில் ஆவடி டிராஃபிக் போலீஸ்க்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம விருதுநகரில் டெக்ஸ்டைல் பார்க் ஓப்பன் பண்ணாங்களா, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி 3 டேக்கர்ஸ் பண்ணி பார்த்துருவோம். வாங்க நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன நியூஸ் அப்படின்ட்டு எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ விருதுநகர்லேருந்து பார்த்திங்கன்னா, E-Kumaralingapuram அங்கே தான் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அமைஞ்சிருக்கு. அது விருதுநகரம் மதுரை பக்கத்தில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நேற்று திறந்து வச்சுருக்காங்க. அதுதான் நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அது மாண்புமிகு முதலமைச்சர் M.K.Stalin அவர்களும் சென்ட்ரல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களும் துவக்க பண்ணியிருக்காங்க. அது நடந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பண்ணியிருக்காங்க துவக்க விழா. இனிமேல் தான் அடிக்கல்லாம் நாட்டி இனிமேல் தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ அது நேற்று நடந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா 7 நிறுவனங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா 11 நிறுவனங்கள் வந்திருக்கு. 11 நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா 7 நிறுவனங்களும் மிகப்பெரிய நிறுவனங்கள். இப்போ 4 நிறுவனங்கள் MSME நிறுவனங்கள் நேற்று பங்கு பெற்று அவங்களுக்கு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒன்று ஆயிட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மி இருக்குங்களா, அதை பற்றியான சட்டசபையில் மசோதா ஏற்றிருக்காங்க. தடை மசோதா ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது தடை அகைன் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுவான ஒரு நியூஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நேற்று சொல்லியிருந்த ஒரு நியூஸ் 3000 பேர் ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. அது 160 கோடி ரூபாய்க்கு ஏமாற்றிக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே போல் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏமாறக்கூடாது மக்களே, நல்லா பார்த்துங்க. ஒருத்தர் ஓம்னி பஸ் வச்சு நடத்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6500 பேர்கிட்ட மொத்த தொகையை 1000 கோடிக்கு மேலே மோசடி பண்ணிக்கிறதா சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இது நடந்த இடம் மதுரையில் நடந்திருக்கு. ஸோ சில பேர் நிறைய வட்டி தரேன், கொடுத்தது டபுளாக கொடுக்குறேன், ட்ரிபிளாக கொடுக்குறேன், நிறைய சொல்லுவாங்க. போய் பார்த்து சின்ன ஆசைக்கு ஆசைப்பட்டு பெரிய தொகை எழுதுறாதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ட்ரெயின் பற்றி சொன்னீங்களா, அது 3 டயர் ஏசி. இப்போ 3 டயர் ஏசி த்ரூ அவுட் த கண்ட்ரி, நாடு முழுவதும் தான் இந்த சலுகையை வழங்கியிருக்காங்க. 6லேருந்து 8% வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு குறையும். அதாவது 6 to 8% வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக இருக்க ஏசி டயரோட ரேட்லேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. முந்தைய ஒரு வாட்டி இதே மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக போகலை. அடிஷ்னல் சார்ஜஸாக போர்வைகள் வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏறவே அதே ரேட்டு தான் வந்திருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்தது. இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு 6 to 8% ரெடியூஸும் பண்ணிவிட்டு, அப்படி இது எக்கனாமிக் கிளாஸ். நான் சொல்கிறது 3 டயர் ஏசி எக்கனாமிக் கிளாஸ்க்காக கொடுக்குறது சலுகைகள் தான். நார்மலாக எக்கனாமி வகுப்புகள், ஓகேங்களா, எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஃபார் 3 டயர் ஏசிக்கு ஒரு 6 to 8% ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, கேட்டது அதே வசதிகளும் கொடுக்குறாங்க. இதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த போர்வை கொடுக்க மாட்டாங்க, பெட்ஷீட் தர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தது. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்வையும் கொடுக்கப்படும். இதே காஸ்ட்டில், இதே ரெடியூஸ் பண்ண ரேட்லேயே அவங்களுக்கு அந்த மாதிரி வசதிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஏசியில் போகணும், பட் ரேட்டு கொஞ்சம் கம்மி காஸ்ட்டில் போகணுன்றவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ முடிஞ்ச நானும் ட்ரெயின் புக் பண்ணி எங்கேயாச்சும் போகிறது நான் போயிட்டு பயன்படுத்தி, எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இருக்குது ஏசி ட்ரெயினில் போகணும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயினை பற்றி டேக்அவே சொல்லியிருப்பேன். அடுத்த டேக் ஆவடி டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு E-Challan கருவி கொடுத்துருக்காங்க. E-Challan இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதில் எதாவது ஃபைன் கீழே போடுறது தான் உடனே E-Challan வச்சு போட்டுடலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு வசதிக்காக. நாங்கள் ஸ்பாட் ஃபைன் மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு டக்குன்னு போட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க. இதான் இந்த 3 டேக்அவே. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா,
ஒருத்தர் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து எல்லாம் மோசடி பண்ணியிருக்காரு. அவர் அவர் மோசடி பண்ணவர் வந்து கடத்திட்டு போயிட்டு ஹோட்டல் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மந்தவெளியில் வந்து மேற்கு வட்டார சாலைக்கு வந்து டிஎம்எஸ் மறைந்த பின்னணி பாடகர் டிஎம்எஸ் அவரோட பேர் வச்சுருக்காங்க. அவர் வந்து 100வது பிறந்தநாளை முன்னிட்டு அந்த இடத்துக்கு இவரோட பேர் வச்சிருக்கிறதா சொல்லி தகவல் வந்திருக்கு. இதாங்க இன்றைக்கான நியூஸ். மார்ச் 23, 2023க்கான நியூஸ் இதுதான் வந்திருக்கு. ஸோ அப்புறமா இன்னொரு வினோதமான ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலாம். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து 75 lakhs வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு அவருக்கு. ஆனால் அதுக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணலைங்க. அதான் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, லாட்ரி டிக்கெட்டு வாங்கினவருக்கு அந்த அந்த விற்றவருக்கும் கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்கு. அதெல்லாம் அந்த விற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வாங்கிங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்ற முறையில். அவர்கிட்ட காசு இல்லைங்க இப்போ இந்த லாட்ரி டிக்கெட்லாம் என்கிட்ட வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல சார் வச்சுங்க, நீங்கள் தெரிஞ்சவர் தானே, அப்புறம் நீங்கள் பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, தெரிஞ்சவங்க வந்து ஹீரோ வாங்கி போயிருக்காரு, சும்மா அப்புறம் கொடுத்துக்கலாம், கட்டணத்துக்கு வாங்கின மாதிரி வச்சுங்களேன், அப்புறம் கொடுத்துக்கலான்ட்டு. ஆனால் வாங்கி போன பாருங்கள், அவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 lakhs ஃபஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு அடிச்சிருக்கு கேரளாவில், திருவனந்தபுரத்தில். ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இது எப்படி ஒரு கொடுக்குறதையும் எப்படியும் கொடுக்கும் அப்படின்னு நான் இதில் எடுத்துக்கிட்டேன். கொடுக்குற முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலும் தடுக்க முடியாது. தடுக்கிறத யாராலும் கொடுக்கவும் முடியாது. ஸோ நல்லா இருந்துச்சு இது நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு சில விஷயங்கள் என் லைஃப்பில் எப்படி நடக்கும். கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. நிறுத்தவும் முடியாது. ரைட்டுங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு புது புது டேக்லைன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஓப்பனிங்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி வருங்காலங்களில் அது வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலோ, இல்லை ரெகுலராக என்னோடய வியூவர்ஸ் இருந்தீங்கனாலோ, இல்லை நீங்கள் பண்ண புது புது டெக்னிக்ஸ் புது புது விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி உங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி பண்ணி காட்டலைங்களா, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போது கொஞ்சம் நாளுக்கு டைம் ஆன பிறகு உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறேன். வேறு மெத்தட்ஸ்லாம் நான் டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. நான் எப்படி பேசியிருக்கேன் எதுன்னு சொல்லிங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு சில அறிவிப்புகள்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த அறிவிப்புகள் என்னான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப பயனுள்ள அறிவிப்புகளாக இருக்கும். அதை நீங்கள் பெறணுன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்ச இன்னொரு 2 days கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow.